உடலில் ஏற்படுகின்ற அனைத்து விஷங்களையும் அனைத்து கட்டிகளையும் போக்கக்கூடிய ஒரு சிறந்த மூலிகை. அதனால தான் இதுக்கு விஷமூங்கில்னு பேர் வந்தது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கையில் வந்து நகை சுத்து வரல சில பேருக்கு. நகை சுட்டு ஏதாவது ஒரு சின்ன இது எரிய இதில் வந்துடும். அது வரும்பொழுது அதை போக்கக்கூடியதுக்கு கை நல்லா வீங்கி போயிடும். அப்போ இந்த மாதிரி ஒரு இலையை கட் பண்ணி இது வர இவ்வளோ தூரம் கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்து லேசாக இது மேலே வேப்பாண்ணையை தடவிட்டு அடுப்பு அனல்ல அப்படியே போட்டு 2 பக்கம் அப்படி பிடிச்சோம்னா வதக்கணும். அந்த ஹீட்டு பட்ட பண்ணி இது ஒரு மாதிரி கொலன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் இதை முறுக்குனீங்கன்னா முறுக்கு தேவையில்ல, அப்படியே இதை வந்து நம்ம அந்த நகை சுத்தியில் வச்சு சுற்றிடலாம். முறுக்கி சுற்றணும். சுற்றும் பொழுது 2-3 நாளில் அந்த நகை சுத்து வந்து ஒடிஞ்சி அதில் இருக்கிற அந்த நீர் சீரெல்லாம் வெளியே வந்துடும். அது போன்ற ஒரு ஆற்றல் மிகு மூலிகை தான் இந்த விஷமூங்கில். இது வேற என்ன பயன்பாட்டுக்கு பயன்படுங்க? கட்டி, ராஜபிளவை இது மாதிரி எல்லாம் பயன்படுமா? அந்த மாதிரி எல்லாம் பயன்படும். அது எப்படி செய்யணும்? கட்டிகளுக்கு இதே போல வேப்பெண்ணெயில தடவி விட்டு அந்த கட்டியில வந்து ஒரு 4 துண்டா வச்சுக்கிட்டு பிளாஸ்திரி போடுற மாதிரி இந்த பக்கம் ஒன்று குறுக்கால இந்த பக்கம் ஒன்று நெடுக்கால வச்சு அது மேல ஒரு துணியை பேண்டேஜ் மாதிரி கட்டிட்டோம்னா அந்த கட்டி தன்னால உடைஞ்சிரும். அதே போல வந்து வேப்பெண்ணெயில ஹீட் பண்ணி வச்சு போட்டுடணும். இதை அது வந்து இது இருக்கும். அடுத்து கால் வீக்கம் இருக்கு ஏற்படுத்தல, யானை கால் வீக்கமோ மற்றபடி சாதாரண நீர் நாள் வீங்கினா கூட சரி, இல்ல விஷ பூச்சி கடி கட்டி அது வீங்கினாலும் சரி, அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டா இந்த இலை இதே போல வேப்பெண்ணெயில தடவி அதை வாட்டி அந்த காலுக்கு அப்படியே புல்லா சுத்தணும். ஒரு 10 இலை வச்சுக்கணும். 10 இலை வச்சுக்கிட்டு நல்லா புல்லா சுத்திட்டு அது மேல ஒரு துணியை சுத்தி கட்டு போட்டணும். ஒரு 2 நாள் இருந்ததுன்னா அந்த வீக்கத்தை பூரா உறிஞ்சி எடுத்துரும். உடம்புல ஏற்படுகிற அந்த விஷத்தையும் மயிர்கால் வழியை அது இழுத்து எடுத்துரும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான மூலிகை இது. விஷங்களுக்கு ஒரு சிறந்த மூலிகைன்றதால விஷமூங்கில்னு பேரு. சூப்பருங்க ஐயா. அந்த ராஜபிளவைக்கு பெரும்பாலும் மருந்தே இல்லை அப்படின்றாங்க. ஆமா, ஏன்னா அந்த ஆபரேஷன் பண்ணி எடுத்தா கூட அந்த தண்டுவட பிரச்சனை எல்லாம் நரம்பு பிரச்சனை ஆகி நிறைய பிரச்சனைகளை உண்டாகுன்றாங்க. அந்த ராஜபிளவைக்கு இது சரியாகுமா? ஆமா, அந்த ராஜ கட்டிக்கு வந்து அதான் அந்த காலத்துல ராஜாக்கள் வரும், ராஜாக்களுக்கு அந்த கட்டி வரும்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் அந்த ஷோல்டர் பகுதியில தான் வரும். நான் பார்த்திருக்கேன். கட்டி வந்து ரொம்ப பெருசா இருக்கும். இவ்வளவு பெருசா இருக்கும். அது சீழ் வந்து இவ்வளவு தூரத்துக்கு கூட போகும். அந்த மாதிரிலாம் நான் ஒரு பேஷண்ட் பார்த்திருக்கேன். இது வந்து என்ன பண்ணா இந்த இலையும் இந்த பாருங்க இதனுடைய கிழங்கு வெங்காயத்தாள் மாதிரி இருக்கும். இதோட பெருசா கிழங்கு இருக்கும், கொஞ்சம் ஒடிஞ்சு போச்சு. பாருங்க வெங்காயத்தாள் மாதிரி இவ்வளவு பெரிய கிழங்கு வரும். இந்த கிழங்கு ஒரு 50 கிராம், இந்த இலை ஒரு 50 கிராம், மஞ்சப்பொடி ஒரு 10 கிராம் எல்லாம் போட்டு நல்லா உரல்ல இடிச்சுக்கணும். இடிச்சுக்கிட்டு ராஜப்பிளவை மேல வச்சு கட்டினோம்னா போதும். அந்த மாதிரி ஒரு 4 கட்டு 3 கட்டு போடும்போது ராஜப்பிளவை ஒடியும். ஒடிஞ்சு அதுல இருக்கிற அந்த சல தண்ணி எல்லாம் வெளியே எடுத்துரும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மூலிகை இது. ஏன் நண்பர்களே, அதாவது உலக வரலாற்றிலே முதல் முறையா ராஜபிளவைக்கு நிறைய மருந்துகள் சித்தமத்தூர் சொல்லியிருந்தாலையும் இப்படிப்பட்ட இயற்கையான மூலிகையிலையும் மருந்துகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா நமக்கு வெளிப்படையா சொல்லியிருக்காரு. இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இப்படிப்பட்ட அரிய வகையான மூலிகைகள் பார்த்தீங்கன்னா தேடி தேடி ஒவ்வொரு இடத்துலையும் போய் போடுறோம். நிறைய வைத்தியர்களையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது மாதிரி வைத்தியர்கள் யாராவது தெரிஞ்சவங்களாலையும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. இது மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. இல்லை மருந்துகள் வேணாலும் கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடைபெறுவது குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்னாரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.